நெரிசல்ல உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு தமிழக முதல்வர் விஜய் வழங்கிய அந்த அரசு பணி ஆணைகள் செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளிச்சிருக்காங்க. போன மாதம் அரசு பணி வழங்க தடை இல்லை அப்படின்னு தீர்ப்பளித்த அதே நீதிமன்றம் தற்போது எதற்காக இப்படி ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்காங்க, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். திறன்பேசி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். கடந்த வருடம் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று கரூருக்கு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பிற்காக சென்ற பொழுது கூட்ட நெரிசலால், அதாவது காவல்துறையின் அலட்சிய போக்கால் இந்த விபத்து நடந்தது, காவல்துறைக்கு மேலிடத்திலிருந்து தவறான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதால் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு தாவேக தரப்புல சொல்லப்படுது. அப்போதைய ஆளும் கட்சியா இருந்த திமுக தரப்புல விஜய் அவர்கள் தாமதமாக அந்த இடத்திற்கு வந்ததே காரணம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த கட்சி அந்த கட்சி மேலையும் அந்த கட்சி இந்த கட்சி மேலையும் தற்போது வரை பழி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கூட்ட நெரிசல்ல என்ன நடந்தது அப்படின்னு சிபிஐயும் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த விபத்து நடந்த அப்போவே பாத்தீங்கன்னா அப்போதைய ஆளும் கட்சியா இருந்த திமுக 10 லட்சம் ரூபாய் தலா ஒரு குடும்பத்திற்கு அறிவிச்சிருந்தாங்க, உயிரிழந்தவர்களோட குடும்பத்திற்கு. அது இல்லாம தாவேக தலைவரான விஜய் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட முறையில 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதியா, இழப்பீட்டு நிதியா அறிவிச்சிருந்தாரு. இது மட்டுமே, அதாவது இது மட்டும் பார்த்தாலே 30 லட்சம் வரைக்கும் வந்துருது. இது மட்டும் இல்லாம சிறிய கட்சிகள் எல்லாமே சிறு சிறு உதவி தொகைகள், இழப்பீடு தொகைகள் அந்த குடும்பங்களுக்கு வழங்கி இருந்தாங்க. இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு எப்படியாவது ஒரு தலா ஒரு குடும்பத்திற்கு 35 லட்சம் முதல் நிதி சென்றடைந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இதற்கு பின்பும் அரசின் கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னாடி கரூர்ல உயிரிழந்த அந்த நபர்களின் குடும்பங்கள் ஒவ்வொருத்தருக்குமே அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து அந்த பணி ஆணைகளை நானே என்னோட கையில வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்று ஜூலை 10ஆம் தேதி அன்று பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அந்த அரசு பணி ஆணைகளை வழங்கியிருந்தாரு. மொத்தமா பாதிக்கப்பட்டது 41 பேர் அந்த இடத்துல இறந்திருந்தாங்க. 41 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா 31 பேருக்கு மட்டுமே தகுதியின் அடிப்படையில அரசு பணி ஆணைகள் அந்த இடத்துல வழங்கப்பட்டுச்சு. அதுல 29 பேர் இப்போ அந்த வேலையில ஜாயின் பண்ணி அவங்களுடைய பணியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் அவங்களுக்கு இடி மாறி இப்படி ஒரு செய்தியை இறக்கியிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை. கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி அப்படின்னு அந்த அறிவிப்பு வெளியானது முதலே இதற்கு பல்வேறு தரப்புல இருந்தும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுச்சு. என்னன்னா, இப்படி விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் அரசு பணி வழங்கணும் அப்படின்னா எவ்வளவு பேரு சிவகாசியில வெடி விபத்துல இறக்குறாங்க, தொழிற்சாலை விபத்துகள்ல இறக்குறாங்க, சாலை விபத்துகள்ல இறக்குறாங்க, சுரங்கம் தோண்டும் போது இறக்குறாங்க. இது போன்று பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்குமே அரசு பணி வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இல்லையா? அவங்களுக்குலாம் ஏன் நீங்க வழங்க மாட்டீங்க? அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சிக்கு கண்ணு முழிச்சு எவ்வளவு ராப்பகலா நாங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் எங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இது போன்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் நீங்களே நிதி உதவியை கொடுத்துட்டு இன்னும் அரசு வேலையை கொண்டு போய் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசு பணிக்கு முயற்சி செய்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போர்க்கொடி தூக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகாவோட கூட்டணி கட்சியில இருந்த பலருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனா எந்த விமர்சனங்களையும் எந்த எதிர்ப்புகளையும் பற்றி கவலைப்படாது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஜூலை 10ஆம் தேதி அந்த பணி ஆணைகளை கரூர் மக்கள் கிட்ட வழங்கியிருந்தாரு. அவர் வழங்கும் பொழுது அந்த வழங்குவதற்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் கரூர் செல்வதற்கே தடை விதிக்கணும், அந்த பணி ஆணைகளை வழங்கக்கூடாது அப்படின்னு பலரும் நீதிமன்றத்துல வழக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வழக்கை எல்லாம் நீதிபதிகள் இது போன்ற உங்களுடைய தனிப்பட்ட ரீசனுக்காக நீங்க வழக்கு போட்டு எங்களுடைய நீதிமன்ற நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்குகளை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில வழக்குகள் மட்டும் எடுத்துக்கொண்டு தேதி ஒத்தி வைக்கப்பட்டுட்டே இருந்தது. அப்படி போட்ட பல வழக்குகள்ல சில வழக்கு மட்டும் தேதி ஒத்தி வைக்கப்பட்டு தீர்ப்பு வராம இருந்தது. அதுல நாம் தமிழர் கட்சியும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் இவங்கெல்லாம் கோர்ட்ல அந்த பணி ஆணைகளை ரத்து செய்யணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. கட்சியினர் மட்டுமின்றி பொதுநல வழக்குகளும் பல நீதிமன்றத்துல போடப்பட்டிருந்தது. ஆனா அப்போ விஜய் அவர்கள் கரூருக்கு போகும் பொழுது இந்த மாதிரியான வழக்குகள் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்குது அப்படின்னு அந்த வழக்கை தள்ளுபடி செய்து இப்போ பணி ஆணைகளை ரத்து செய்து எங்களால தீர்ப்பு வழங்க முடியாது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த வழக்குகளை தொடுத்த மனுதாரர்கள் என்ன மாதிரியான அந்த தரப்பு வாதங்களை முன்வைத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கினால் அது இந்த வழக்கின் சாட்சிகளை கலைக்கும் ஒரு வாய்ப்பா அமைந்துவிடும்.
மேலும் இதற்கு முன்பாக நடந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, தர்மபுரி பேருந்து எரிப்பு சம்பவங்கள்ல உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு இது மாதிரி அரசு பணிகளே நீங்க வழங்கலையே அப்படின்னு அவங்களுடைய தரப்பு நியாயங்களை முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு தேர்வாணையமா இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அவங்க கிட்ட எந்த ஒரு முடிவையுமே கேட்காம அது தமிழக அரசா இருக்கக்கூடிய தாவேக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு அரசு பணி வழங்குறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட முடிவை கேட்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதை கேட்காமலே இவங்களே தனிப்பட்ட முறையில இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான வாதங்களை முன் வச்சிருந்தாங்க எதிர் மனுதாரர். அதற்கு தாவேக தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கிட்ட அனுமதி கேட்கணும் தான், ஆனா அரசாங்கமே கருணை அடிப்படையில ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை வழங்கும் பொழுது அதற்கு டிஎன்பிஎஸ்சியிடம் அனுமதி கேட்க தேவையில்லை என்று சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்ற வாதங்களை முன்வைத்ததை கேட்டுக்கொண்டு அப்போதைய நீதிபதிகள் இந்த வழக்குக்கு தடை விதிக்க முடியாது, அரசு பணி வழங்குறத தடை பண்ண முடியாது அப்படின்னு அப்போ தடை விதிச்சாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க, இந்த தடை நிரந்தர தடை கிடையாது, இது ஒரு தற்காலிக தடை தான். இதுல டிஎன்பிஎஸ்சில நாங்க விளக்கம் கேட்டு பாதிக்கப்பட்டவர்களிடமும் விளக்கம் கேட்டு அதற்கு அப்புறம் தான் இந்த வழக்குல ஒரு தீர்ப்பையும் நிரந்தர தடையையும் கொண்டு வர முடியும். அது வரைக்கும் தற்காலிகமா இந்த அரசு பணி வழங்க தடை இல்லைன்னு நாங்க தீர்ப்பு வழங்குறோம், ஆனா விரைவில் தடை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த வழக்குல அந்த தடையை நீக்கி இருந்தாங்க. அப்போ ஜூலை 10 விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வதற்கு முன்னாடி மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிமன்றம் அந்த வழக்கோட நீட்சி தீர்ப்பு தான் தற்போது வந்திருக்கு. இந்த வழக்குலதான் மதுரை உயர்நீதிமன்ற கிளை விஜய் அவர்கள் வழங்கிய அந்த 31 பணி ஆணைகள் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தற்போது நேற்றைய தினம் இந்த வழக்கு நடக்கும் பொழுது தாவேக அரசு தரப்புலையும் எதிர் மனுதாரர் தரப்புலையும் என்னென்ன மாதிரியான வாதங்களை முன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரூரில் காவல்துறையினர் கூட்டத்தை சரியாக கையாளாமல் விட்டதனாலேயே பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதன் விளைவாகவே உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன. இதில் உயிரிழந்த 41 பேர் மீதும் எந்த விதமான தவறுகளும் இல்லை அப்படின்னு தாவேக தரப்புல ஆஜரான தலைமை வழக்கறிஞர் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இந்த கரூர்ல கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது குறித்து நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு, இது எங்களுடைய அரசின் கொள்கை முடிவு, இதன் காரணமா தான் நாங்க அரசு பணி வழங்கி இருக்கோம், எங்க கொள்கை முடிவை நாங்க மாத்திக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த தலைமை வழக்கறிஞர் வாதாடி இருக்காரு. இவங்களுடைய தரப்பு வாதங்களை எல்லாம் பொறுமையா கேட்ட நீதிபதி, கருணை அடிப்படையில அரசு வேலை வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றம் வகுத்துள்ள விதிகளையும் நடைமுறைகளையும் தமிழ்நாடு அரசு மீறி இருக்கீங்க. தினமும் சாலை விபத்துகள்ல பட்டாசு ஆலை விபத்துகள்ல பலரும் உயிரிழக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க அரசு வேலை வழங்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. படித்த பல லட்சம் இளைஞர்களும் கருணை அடிப்படையில வேலை பெற காத்திருக்கும் நூற்றுக்கணக்கானரும் வரிசையில் நிற்கும் போது கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் எவ்வாறு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு. இதற்கு தாவேக தரப்புல நாங்க பெரிய அரசு பதவியெல்லாம் தூக்கி கொடுத்துடல, ஒரு சாதாரணமான அரசு வேலையை தான் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நீதிபதி, அரசு பணியில் எந்த வேலையும் சாதாரணமான வேலை கிடையாது, அது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்க அரசு பணியெல்லாம் வழங்குறதுக்கு பதிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு திறன் பயிற்சிகள், அதாவது ஸ்கில் ட்ரைனிங் வழங்கி உதவலாமே அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. முதலமைச்சர் விஜயால் வழங்கப்பட்ட பணி ஆணை உத்தரவுகளையும் அரசாணையும் ரத்து செய்கிறது இந்த நீதிமன்றம் அப்படின்னு இறுதியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சோ தாவேக அரசு தரப்புல இருந்து பல வாதங்களை முன்வைத்தும் கூட நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியதற்கு அப்புறமா தாவேக என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு பரபரப்பான சூழல்ல எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துலதான் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. நாங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல நாளைக்கு மேல்முறையீடு செய்ய போறோம், எங்களுக்கு அந்த அரசு பணி ஆணையை ரத்து செய்யக்கூடாது, அவங்களுக்கு வழங்கப்பட்ட பணி அதை நீடித்து கொண்டே இருக்க வேண்டும், அவங்களுடைய பணியில் எந்தவித இடையூறும் வரக்கூடாது, அதனால் மேல்முறையீடு செய்தாவது இந்த வழக்கில் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு குடைச்சல்களை கொடுத்திருக்கக்கூடிய திமுகவும் எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்துல தாவேகாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, நீதிமன்றத்தால் குட்டு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமா அவங்க ட்வீட் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே எங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாது, மேல்முறையீடு செய்தாவது எங்களுக்கான வெற்றியை பெறுவோம் அப்படின்னு தாவேகாவும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வழக்குல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.